ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் பூஜை அறை அமைக்கலாமா? நிறைய அன்பர்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு கேள்வி. சார், வாயு மூலையிலையும் அக்னி மூலையிலும் நிறைய அன்பர்கள் சொல்றாங்க, நீங்க மாற்றி சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஈசன் பாகமாகிய ஈசான மூலைக்கு உண்டான குரு பகவானுக்கு உண்டான மூலையில் வடகிழக்கு மூலையில் பூஜை அறை நன்றாக அமைக்கலாம். அக்னி மூலையும் அதே மாதிரி வாயு மூலையும் தவிர்ப்பது நல்லது. அக்னி மூலைக்கு உண்டானவர் சுக்கிரன். அசுர குருவுக்கு உண்டான பகுதிகளை கொண்டு போயிட்டு நம்ம பூஜை அறை வைக்கக்கூடாது. வாயு மூலைன்னு சொல்றதுல வடமேற்கு வாயு மூலை சந்திரனுக்கு உண்டான பாகத்திலையும் பூஜை அறை வைக்கக்கூடாது. ஈசன் பாகத்துல ஈசான மூலையில வடகிழக்கு மூலையில கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் அடியே நிறைய அன்பர்களுக்கு வரைபடம் அமைச்சு கொடுத்திருக்கிறேன். சிறப்பாகவும் சீராகவும் நலமாகவும் இருக்கின்றார்கள். நீங்க வரைபடம் அமைக்கும் போது ஈசான மூலை சுத்தமாக தலைவாசலோ பூஜை அறையை அமைத்து வீடு கட்டி கொள்வது சிறப்பு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.